நான் இந்த நாட்டினுடைய மாற்றத்தை கொண்டு வர போறேன், ஊழல் இல்லாத கொண்டு வர போறேன், நான் தான் அடுத்து, நான் தான் எல்லாம் கிளிக்கிற நீங்க யாரு எந்த தேர்தலை நடத்துறாங்கன்னு கூட தெரியாம நீ தேர்தலில் போட்டிட்டு வரலாமா? நான் வந்து இன்னைக்கு அசைன்மெண்ட் எழுதல அப்படின்னு பிசிக்ஸ் சாருக்கு லெட்டர் எழுத போற, தமிழ் சாருக்கு லெட்டர் எழுதுவோம்ல ஸ்கூல்ல, அந்த மாதிரி ஒரு மாத்தி எழுதி சம்பந்தம் இல்லாம 8 இடத்துக்கு மேல திமுகவை எஸ்ஐஆர் அறிக்கையில எதிர்க்கிறாரு, 2 இடத்துல பாஜகவை எதிர்க்கிறாரு. என்னங்க இது? எஸ்ஐஆருக்கு திமுகவுக்கு என்னங்க சம்பந்தம்? தாவேகாவோட கிளவர் பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு டிபேட் ஷோல அவங்க ஆளுங்க அடிக்கிறானுங்கல்ல, அந்த ஒரு பாயிண்ட மட்டும் கட் பண்ணி ஃபயர் விடுவானுங்க. லைலாமணி எப்பெல்லாம் பேசுறாரோ அதை மட்டும் எடுத்து ஃபயர் விடுறது. நீங்க அந்த நேர்காணல் பார்த்தா லைலாமணியை போட்டு பொலன்னு பொழந்துருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க உளறான். இப்ப டிவிக்கு தொண்டர்கள் எல்லாருமே விஜய் அடுத்த எம்ஜிஆரா தான் அவங்க உருவப்படுத்தி எடுத்துட்டு வராங்க. எம்ஜிஆர் எவ்வளவு ஒரு பயந்தாங்கொழி அப்படின்னா, எமர்ஜென்சி பீரியட் வருது, எங்க நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்களோன்னு பயந்து அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஎன் ட்ரோல் மீடியா ஜேகுவாரே தான் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட சமீபத்திய அரசியல் பத்தி பேச போறோம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரதர். மிக முக்கியமான சம்பவம்னா, நம்மளோட விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அது என்ன கடிதம்னா, சார் மசோதா சார்பா எந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றாலும் எங்களையும் சேர்த்துக்கணும், எங்களையும் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி எழுதியிருக்காரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு, அது பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவர் எழுதியிருந்த இந்த கடிதத்தை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அந்த கடிதம் தேர்தல் யார் நடத்துறாங்க அப்படின்ற அடிப்படை அறிவு கூட கீழே இருக்கவங்களுக்கு இல்லைன்னா ஆச்சரியம், பெருசா எதுவும் ஆச்சரியப்பட வேணாம். ஓகே பாவம், சின்ன பசங்க, அதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சுக்கோங்கப்பா, அந்த அதிகாரம் இது வேற அப்படின்னு ஒன்னொன்னா நம்ம சொல்லி தரலாம். எம்எல்ஏனா எம்பினா என்ன, லோக்சபானா எல்லாம் சின்ன பசங்க சொல்லி தரலாம். நான் இந்த நாட்டினுடைய மாற்றத்தை கொண்டு வர போறேன், ஊழல் இல்லாத கொண்டு வர போறேன், நான் தான் அடுத்து, நான் தான் எல்லாம் கிளிக்கிற நீங்க யாரு எந்த தேர்தலை நடத்துறாங்கன்னு கூட தெரியாம நீ தேர்தலில் போட்டிட்டு வரலாமா? அதுல மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் என்பதற்கு பதிலா மாநில தேர்தல் ஆணையர் என்று குறிப்பிடுற, அது மட்டும் கொடுமை இல்ல. இந்த கடிதத்தை யாருக்கு அனுப்பணும்? சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர், அவங்க யாரு? தலைமை செயலகத்துல இருக்கிற அர்ச்சனா பட்நாயக், அவங்களுக்கு அனுப்பணும். அவங்கதான் இப்ப இதுக்கான பொறுப்புல இருக்கிறவங்க. மாறா கோயம்பேடுல இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் நடத்துற தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, டூ அட்ரஸ். நான் வந்து இன்னைக்கு அசைன்மெண்ட் எழுதல அப்படின்னு பிசிக்ஸ் சாருக்கு லெட்டர் எழுத போற, தமிழ் சாருக்கு லெட்டர் எழுதுவோம்ல ஸ்கூல்ல, அந்த மாதிரி இவர் மாத்தி எழுதி. ஆமா, அப்ப இவருக்கே இந்த புரிதல் தான் இருக்குன்னா கீழே இருக்கவங்கள என்னைக்கு டெவலப் ஆகி வருவான்? அது யாரும் கவனிக்காம விட்டாங்களா? ஆதவ் இருக்காரு, ஜானவ் இருக்கு, அதுதான் நானும் கேட்கிறேன். இவ்வளவு பேர் இருக்கீங்க, அடிமுட்டாள்தனமா இருக்கீங்க. ஒரு ட்வீட் போடுறாங்கன்னா பட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் பார்த்து அதை டெலிட் பண்ணி பொறுக்கி பண்ணல, அப்படியே. அது இல்லாம அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும்போது தேர்தலான எங்களையும் கூப்பிடுனா, நீங்க எத்தனை 10 தேர்தல் சந்திச்சிட்டீங்களா? 10 தேர்தல் சந்திச்சிட்டீங்களா? எத்தனை தேர்தல் சந்திச்சீங்க? ஒரு தேர்தல் சந்திக்கல, இன்னும் கட்சியை அங்கீகரிக்கவே இல்லை, பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். அவ்வளவுதான். பதிவு செய்யப்பட்ட கட்சி எல்லாரையும் கூப்பிட்டுலாமா? தேர்தலை சந்திக்காத எல்லாரையும் கூப்பிட்டுலாமா? டி ராஜேந்திரன் ஒரு கட்சி வச்சிருக்காரு, கூப்பிட்டுலாமா? ஆக்டர் கார்த்தி, ஆக்டர் கார்த்தி, அவரு ஒரு கட்சி வச்சிருக்காரு, கூப்பிட்டுலாமா? மன்சூர் அலிகான் ஒரு கட்சி வச்சிருக்காரு, கூப்பிட்டுலாமா? யார கூப்பிடணும்னு விவசாய இல்லையா? ஒரு தேர்தல் கூட சந்திக்கல, எப்படி உங்களுக்கு எந்த கூட்டம் இருக்கு? கூட்டம் இருக்குன்னா கூப்பிடுவாங்களா? இது என்ன நியாயம் இது? இது வந்து மாம்பழ சின்னமே இன்னைக்கு போயிருச்சு, தெரியல உங்களுக்கு? மாம்பழ சின்னம் இனிமே அவங்களுக்கு மாம்பழ சின்னம் இருக்காது இந்த தேர்தல்ல. அப்ப அவங்கள கூப்பிடுவாங்களா? அவங்க வந்து இத்தனை தேர்தலை சந்திச்சிருக்காங்கன்ற அடிப்படையில அவங்கள கூட கூப்பிடுவாங்க. எந்த தேர்தலுமே சந்திக்காதவங்களை யாரு கூப்பிடுவா? இருக்குல்ல, கண்டிப்பா. இப்ப இந்த பிரச்சனையே சார் மசோதா பத்தி தான். பல்வேறு கட்சியினர் சார் மசோதாவை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போராடுறாங்க. இவர் இந்த லெட்டரே தப்பா எழுதுறப்ப இந்த மசோதா பத்தின அறிவு இவருக்கு இருக்குமா? இவருக்கு விஜய்க்கும் சரி கட்சியினருக்கும் சரி மசோதா பத்திலாம் இவருக்கு எஸ்ஐஆர் பத்திலாம் இல்ல. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா எஸ்ஐஆர் பத்தி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி திமுக இங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்திட்டு இருக்கும் போது ஒரு அறிக்கை வெளியிடுறாரு, சம்பந்தம் இல்லாம 8 இடத்துக்கு மேல திமுகவை எஸ்ஐஆர் அறிக்கையில எதிர்க்கிறாரு, 2 இடத்துல பாஜக எதிர்க்கிறாரு. என்னங்க இது? எஸ்ஐஆருக்கு திமுகவுக்கு என்னங்க சம்பந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படிதான் நமக்கு தோணுது. இது வந்து கவட நாடகம் ஆடுது. சரி, ஆடிட்டு போட்டோம். நீ எஸ்ஐஆர் தானே எதிர்க்க வந்த, நீ எஸ்ஐஆர் எதிர்க்க வந்த, அவரு எஸ்ஐஆர் எதிர்ந்தாரு. நீ எதிர்க்க முடிவு பண்ணிட்டா 2 பேரும் சமமா எதிர்க்கு.
இங்க ஓங்கி அடிக்கிற அவருக்கு எஸ்ஐஆருக்கு சம்மந்தம் இல்லை. அவரு எஸ்ஐஆர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓங்கி அடிச்சுட்டு இங்க வந்து நான் எஸ்ஐஆர் நான் தான் எதிர்த்தேன், நான் தான் குரல் கொடுத்தேன். என்ன குரல்? முதல் குரல்லாம் என்ன குரல் தான் நானும் போய் தேடி பார்த்தா, ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல கைது செய்யப்பட்ட போது இங்க ஒரு ட்வீட் போடுறாரு, அதுதான் முதல் குரல். சரி, ராகுல் காந்தி கைது செய்யப்படும் போது அவரோட கூட இருந்து கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னா திமுக எம்பிக்கள். புரியுதுங்களா? அப்ப எதுக்கு இவர் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறார்? நான் தான் குரல் கொடுத்தேன், நான் தான் குரல் கொடுத்தேன். சரி, குரல் கொடுத்த அந்த கிரெடிட் நீங்களே வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? யார எஸ்ஐஆர் எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கணும். 5ஆம் தேதிக்குள்ள போயிருக்கணும். 15ஆம் தேதி போவீங்கன்னா, அரை மாசம் முடிஞ்சு போவீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் என்ன அக்கறை இருக்கு, என்ன அதோட எதிர்ப்பு தன்மை இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. தினம் தினம் திமுக எஸ்ஐஆர் பத்தி பேசிட்டே இருக்காங்க. தினம் தினம் பேசுது, வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்லாம் பேசுது. நான் பேசுதுன்ற சொல்றது வந்து எல்லாரையுமே சேர்த்து சொல்றேன். அப்ப இந்த ரோலை பண்ண வேண்டியது யாரு? புது வாக்காளர்கள் கையில வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற விஜய் தானே பண்ணணும். ஆமா, நம்ம ஆளுங்களா இருக்கீங்களாப்பா, பசங்களா இருக்கீங்களாப்பா, அவருதான் தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தணும்ல. இந்நேரம் இறங்கி ஏதோ வாப்பா, இந்த 2012 உங்க அம்மாவுக்கு ஓட்டு இருந்தாதான் உங்க பேர் இருக்குமாப்பா, இல்லன்னா இல்லங்கிறாங்கப்பா, அப்படி இல்லைன்னா 11 ஃபார்ம் கேக்குறாங்கப்பா, அதுல வந்து ஜாதி சான்றிதழ் கேக்குறாங்கப்பா ஓட்டு போடுறதுக்குன்னு அடிச்சு பேசணும்ல விஜய். ஜாதிக்கும் என்னக்கா, ஜாதியை ஒழிக்கணும்ப்பா அப்படின்னு பேசணும்ல. பாஸ்போர்ட் எல்லாம் கேக்குறாங்க ஓட்டு போடுறதுக்குன்னு நமக்கு கடுப்பாகுது. எதுக்கு பாஸ்போர்ட்? இப்ப நீங்க வந்து 2019 ஓட்டு போட்டிருக்கீங்க, ஒரு ஐடி கார்டு வச்சிருக்கீங்கன்னா அது செல்லாது. புரியுதுங்களா? எஸ்ஐஆர் படி அது செல்லாது. 2019 21 ஓட்டு போட்டா செல்லாது. ஆனா 2002 உங்க அம்மாவுக்கு யாருக்காவது ஓட்டு இருந்துச்சுன்னா அந்த நம்பரை வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, 2021 நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க, 2023 நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கிருக்கீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் செல்லும். இந்த பாஸ்போர்ட் எப்படி எடுத்திருக்கீங்க? இதே ஓட்டர் ஐடி வச்சு எடுத்திருக்கீங்க. எப்போ? அந்த 2021 ஓட்டர் ஐடி வச்சு எடுத்திருக்கீங்க. ஆனா அப்ப பாருங்க, இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த ஓட்டர் ஐடியை வச்சு பாஸ்போர்ட் எடுத்திருக்காங்க. அந்த பாஸ்போர்ட் செல்லுமா? அதே தேர்தல் ஆணையம் கொடுத்த ஓட்டர் ஐடி வந்து மறுபடியும் செல்லாதான். இதெல்லாம் யாரு பேசணும்? இதெல்லாம் புரியுற இடங்கள்ல ஒரு ஆள், இப்ப நான் சொன்னா ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும். இப்ப ஆண்டோ சொன்னா ஒரு 2 லட்சம் பேருக்கு ரீச் ஆகும். யாரு சொல்லணும்? நான் தான் சொல்லணும். அதுதானே கேக்குறோம். இப்ப விஜய் சொன்னா பல கோடி மக்களுக்கு அது போகணும்ல. அதை செய்யல. அப்ப விஜய்க்கு தான் பிரச்சனை தான் பிரச்சனை, மத்தவங்க பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனாலதான் ஒரு வாயை மூடிட்டு அமைதியா இருக்காரு. உண்மையிலேயே ரோஷமானலாம் இருந்துச்சுன்னா நாளைக்குலாம் போராட்டம் நடக்குது, மாவட்டம் முழுக்கன்னு சொல்றாங்க, எல்லா மாவட்டங்களும் நடக்குங்கிறாரு. குறைந்தபட்சம் சென்னை சுத்தி இருக்க ஒரு 4-5 மாவட்டங்கள்ல போய் ஒரு நின்று தலைமை தாங்கி எஸ்ஐஆர் எடுத்து கடுமையா பேசட்டும். அப்படி பேசிட்டாருன்னா மறுநாள் நம்ம வந்து உட்கார்ந்து நம்ம இதை பத்தி டிபேட் பண்ணுவோம், பேசலாம். பல்வேறு இடங்களுக்கு நேரா போனாரு. இப்ப விமான நிலையம் அமைக்கிறது விஷயமா போய் அந்த பரந்தூர்ல போய் நின்னாரு. அதுக்கப்புறம் ஏன் அவர் எந்த பிரச்சனையும் ஸ்ட்ராங்கா எதிர்க்கல? இப்ப சார் ஏன் அவ்வளவு உக்கிரமா எதிர்க்க மாட்டேன்றாரு? தேவையில்லை அவங்களுக்கு. அவங்க பிடிமான அவங்களுடைய குடும்பி வந்து இப்ப சிபிஐ மாட்டிக்கிச்சு, அவங்களுக்கு தேவையில்லை. அது பெருசா தேவையில்லை. அதனால இதுல ரியாக்ட் ஆகணும் அவசியமா உங்களுக்கு பெருசா இல்ல. ஓகே. அதனால இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப பீகார் தேர்தல்ல இந்த தேர்தல் வியூக வகுப்பால பிரசாந்த் கிஷோர் நின்றுப்பாரு, ஒரு இடம் கூட ஜெயிச்சிருக்க மாட்டாரு. ஆனா விஜய் அவர்கள் அவர் தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. வாப்பா அவர் சொல்லியிருப்பாரு, அவர் சொன்னதெல்லாம் இன்னுமே நான் இதுவா இருந்திருக்கும். விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஓட்டு சதவீதம் இருக்கலாம் சொல்லியிருப்பாரு. விஜய் அவர்கள் அவர் தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப அவராலே ஜெயிக்க முடியல. இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் செய்தது, பிரசாந்த் கிஷோர் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம டப்பா காலி ஆயிரும் அப்படின்னு. அவரு 2 லைன் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஒண்ணு, நாங்க ஜெயிச்சா பிரம்மாண்டமா ஜெயிப்போம், இல்லைன்னா படுதோல்வி அடைவோம். இந்த 2வது லைன் அவசியமே இல்ல. தெரிஞ்ச விஷயம் தான், தெரிஞ்சதுனாலதான் அதையும் சேர்த்துக்கிறாரு. படுதோல்வி அடைவோம்னு சொல்லிடுறாரு. 2வது, பிரசாந்த் கிஷோர் எப்பவுமே ஜெயிக்கிற குதிரையில தான் பந்தயம் கட்டுவாரு. இன்கேஸ் விஜய் இங்க ஜெயிக்கிற ஃபீவர் இருக்கு அப்படின்னு அவரோட அனாலிஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அவர் இங்கே டேரா போட்டிருப்பாரு. பார்த்தாரு, எப்பா உனக்கெல்லாம் தேர்தல் யுகமா நான் சொல்ற அளவுக்குலாம் என்னால முடியாது, நான் ஆளை உடுப்பான்னு எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாரு. உங்களுக்கு நான் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா இந்த கட்டமைப்பே வேற மாதிரி இருக்கு அவர் பார்த்ததுல. தாவேகாவோட கட்டமைப்பே ஒரு மாதிரி கொலாப்ஸா இருக்கு, ஒரு மெச்சூர்டான கொலாப் இதுவே இல்லை அப்படின்னு பாத்துட்டாரு. ஆளை உடுப்பா நான் கிளம்புறேன்னு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. அவர் வந்து அங்க இருக்கிற அண்ணாமலை மாதிரி ஊடக வெளிச்சம் இருந்தாலும் ஓட் பேங்கோ இல்ல பூத்தோ எதுவுமே கிடையாது. அதனாலதான் அவர் படுதோல்வி அடைகிறாரு. ஆனா அவர் கூட்டிட்டு வந்து எனக்கு வேலை செய்யணும்னு சொன்னதெல்லாம் அது எந்த மாதிரி ஐடியாவா பாக்குறீங்க? அதுதான் சொல்றல, புரிஞ்சுப்பாங்க. ஆமா புரிஞ்சுப்பாங்க, இப்ப புரிஞ்சுப்பாங்க. இதுதான் நிலைமை. வந்து இவங்க மறுபடியும் அவரே உஷாராகிறாருன்னா அப்ப இவங்க எவ்வளவு கீழே இருப்பாங்கன்னு பாருங்க. தோத்து போன அவரே உஷாராய் இங்க உங்களுக்கு எல்லாம் வேலை செய்ய மாட்டேன்னு ஓடி போறாருன்னா இப்ப இவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு பாருங்க. இப்ப இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. தனியார் தொலைக்காட்சியில ஒரு டிபேட் நடந்திருக்கு. அதுல டிவிக்கு கட்சி சார்பா ஒருத்தர் கலந்துருக்காரு. அவர்கிட்ட நாம் தமிழர் கட்சியினரும் சரி, அந்த ஷோவோட ஆங்கரும் சரி, மாறி மாறி கேள்விகளை
எழுப்பியிருக்காங்க. அவரால் பதில் சொல்ல முடியாம சென்னையில இருக்காரு. ஆதவ அர்ஜுனா சொன்ன கருத்தையே அது அவர் தான்ப்பா சொன்னாரு, அது கட்சியோட கருத்தெல்லாம் அப்படின்றாரு. ஆங்கர் வந்து ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா ஆதவ அர்ஜுனா தாங்க கட்சி, அவர் சொன்னா கட்சி சொன்னதாதான் அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் ஆர்கியூ பண்ணிருக்காங்க. அந்த டிபேட் பாத்தீங்களா? அதை பத்தி அதாவது இந்த தாவேகாவோட கிளவர் பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு டிபேட் ஷோல அவங்க ஆளுங்க அடிக்கிறானுங்கல்ல, அந்த ஒரு பாயிண்ட மட்டும் கட் பண்ணி ஃபயர் விடுவானுங்க. இந்த மாதிரி மோசமான வேலையை பாக்குறானுங்க. இந்த இடுமாவனம் கார்த்தியோ தமிழ் பிரசன்னாவோ ஒரு கல்யாண சுந்தரம் ஒரு டிபேட் ஷோல உட்காருவாங்க, அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க போடா அப்படின்னு. ஆனா சோசியல் மீடியால கட்சி வளர்க்குறவங்க லைலாமணி எப்பெல்லாம் பேசுறாரோ அதை மட்டும் எடுத்து ஃபயர் வருது. நீங்க அந்த நேர்காணல் பார்த்தா லைலாமணியை போட்டு பொலன்னு பொழந்துருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க உளறான். என்ன சொல்றாருன்னா, ஆதவ அர்ஜுனா வந்து நிதானம் இல்லாம பேசியிருப்பாரு, அவரு எங்க தலைவர் விஜய் திமுகலாம் ஓட்டு போடல அப்படிங்கிறார். யார? ஒரு கட்சியினுடைய மாநில தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளரை 3ஆம் கட்ட தலைவரான லைலாமணி விமர்சிக்கிறார். அவர் நிதானம் இல்லாம பேசியிருப்பாருங்கிறார். அப்ப லைலாமணி மேல நடவடிக்கை எடுத்துருக்குமா இல்லையா? கண்டிப்பா. அதுல இருந்து எடுக்குமா? ரியாக்ஷன் எதுவுமே காட்டல இல்லையே. ஏன்? ஒரு கட்டமைப்பு இல்லாத கேவலமான ஒரு கட்சியா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து அப்ப யாரு பொய் சொன்னா? லைலாமணி பொய் சொன்னாரா, ஆதவ அர்ஜுனா பொய் சொன்னாரா, இல்ல விஜய் பொய் சொன்னாரா? விஜய் யாருக்கு ஓட்டு போட்டாருன்றதான் டாபிக். யார் பொய் சொன்னா? அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல அண்ணாவும் எங்க கொள்கை தலைவர் அப்படிங்கிறாரு. ஏய், நீ 5 பேரான கொள்கை தலைவர், நீங்க 6 அண்ணாவும் எம்ஜிஆரும் இந்த சுற்றுப்பயணத்துக்கு கட் அவுட் தூக்கி சொருகிட்டீங்க. என்ன அண்ணா எப்படி வந்தாரு? அண்ணா வந்து திமுகவோட தலைவர்னு நீங்க சுருக்காதீங்கன்னா, திமுக உருவாக்குனதே அண்ணா. திராவிடத்தை வட சென்னையில ஒரு கிரவுண்ட்ல உருவாக்குறாரு. என்னடா இது? நீங்க அப்ப எப்படி முட்டாள்தனமா பேச ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மன்னராட்சி அப்படி. மன்னராட்சினா என்ன? மன்னராட்சினா அப்பா சிஎம், புள்ள டெபுட்டி சிஎம். ஆட்சியை பத்தி கேக்குற, ஆட்சியை பத்தி கேக்குறோம், கட்சியை பத்தி கேட்கல. கட்சிக்கும் ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மன்னர் ஆட்சி நடக்குதா? ஆமா. எங்க நடக்குது? மறுபடியும் அதே அப்பா டெபுட்டி, அப்பா சிஎம் டெபுட்டி பையன். சரி, இல்லீகலா ஆனாங்களா? இல்ல, மக்கள் ஓட்டு இல்ல இந்த அரசு அமைப்பு சட்டப்படிதானே இருக்காங்க. அப்ப நீ இல்லீகல்னு சொல்றியா? இல்ல, அவங்க அப்பா கட்சி, அது கட்சி பிரச்சனை. சரி, நீ உன் வாதப்படி உன்னை முட்டாள்தனமான உன் வாதத்துக்கு நான் முட்டாள்தனமா பேசுறேன். 2 தடவை 2 மாநாடு முடிஞ்சிருச்சு உங்க கட்சியில. 2 மாநாட்டுலயும் உங்க தலைவர் விஜய் தான் தலைவரா இருக்காரு. அடுத்த மாநாடுல அப்பா நான் 2 தடவை தலைவரா இருந்துட்டேன், 3வது முறை நான் கண்டிப்பா வழி விடணும். இது வந்து மன்னராட்சி கட்சி இல்ல, எல்லாருக்குமான கட்சி, பொதுநல கட்சி. அதனால அடுத்த தலைவரா நான் புசியானத இந்த கட்சியோட தலைவராக்குறேன், நான் பொதுச் செயலாளர். விஜய் ஒதுங்குவாரா? இல்ல, நடக்க வாய்ப்பே இல்ல. அப்போ உன் கட்சியிலேயே ஒழுக்கமான ஒரு இது இல்லல்ல, ஒரு சார் தலைமையில தானே இருக்க. அப்ப அங்க போய் கேள்வி கேளு. அங்க போய் கேள்வி, அவ்வளவுதான். அப்படிதான் புரிய வைக்கணும் நம்ம. ஓகே, இப்ப இந்த பகுதியில இறுதியா ஒரு கேள்வி. இடுமாவனம் கார்த்திக் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, ரொம்ப நல்ல கேள்வியா இருந்திருக்கும். இப்ப நீங்க வந்து திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்றீங்க, பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றீங்க, காங்கிரஸ் பத்தின உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்றதுக்கு அவங்ககிட்ட எந்த பதிலுமே இருக்காது. ரொம்ப ஸ்டன் ஆகி தான் நின்றுப்பாரு. ஸோ இப்ப பொதுவாகவே ஒரு கேள்வி கேட்கலாமே, இப்ப காங்கிரஸை பத்தி டிவிக்கோட நிலைப்பாடு என்ன? அவங்க ஏதாவது ஒரு இப்ப அதிமுக ஆரம்பத்திலேயே சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தாங்க டிவிக்கு, அதே மாதிரிதான் காங்கிரஸையும் ஒரு மாதிரி சாஃப்டா ஹேண்டில் பண்றவங்கன்னு தோணுது. டிவிக்கோட நிலைப்பாடு என்ன? அவங்களுக்கு திமுகவை எதிர்க்கணும், அவ்வளவுதான் மெயின் அஜெண்டா. திமுகவை எதிர்க்கணும், மற்றபடி பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு பெருசாலாம் கிடையாது. திமுக எதிர்க்கணும். ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு பேசணும்னா பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் பேசுவாங்க. சரியா? இப்போ சரி, மாற்றுல நீ என்ன செய்ய போற? இங்க பிரச்சனை இருக்கு, ஊழல் நடக்குது, இதெல்லாம் சட்ட ஒழுங்கு இதெல்லாம் இருக்கு. சரி, நீ என்ன செய்ய போற? பதில் இல்ல. சரி, இதுக்கு மாற்றா அதிமுக மிக மோசமான அரசியல் கட்சியா இருக்கு. இங்க ஒரு ஜனநாயக உரிமையாவது இருக்கு. திமுக ஆட்சியில ஒரு ஜனநாயக உரிமை இருக்கு. ஏதாவது ஒண்ணுன்னா உன்னால இறங்கி போராட முடியும், அந்த அரசை எடுத்து கேள்வி கேட்க முடியும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது ஒரு யூடியூபர்கள் சுதந்திரமா பேச முடியுமா? பேசியிருக்காங்களா? நக்கீரன் கோபால் பேசியிருக்காரு. அவருக்கு எத்தனை அநீதிகள் நடந்திருக்கு ஜெயலலிதா அவர்களால. 2016க்கு அப்புறமா எத்தனை பேர் எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசி கைது செய்யப்பட்டார்கள்? அதுக்கப்புறம் சோசியல் மீடியா அதிகமானதுனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப இந்த ஜனநாயக உரிமை நீங்க திமுக ஆட்சியில் வந்திருக்கல. இன்னைக்கு திமுகவை எதிர்த்து பேசுறதுக்கான யூடியூப் சேனல்கள் அதிகம். இப்போ ஹிட்லர் ஆட்சி, மன்னர் ஆட்சினா இந்த சேனல்கள்லாம் இயங்குமா? இந்த நபர்கள்லாம் இருப்பாங்களா?
அப்ப இங்க ஜனநாயக உரிமையை கொடுத்திருக்கிறது யாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஒருவேளை இந்த திமுக இவங்களை நசுக்கிறாங்கன்னா முதல் குரல் கொடுக்கறது யாரு? அதிமுக தாவேகாவா? இல்ல, கூட்டணி கட்சிகள். அப்ப இவங்க எங்க போய் என்ன பண்றதுனே தெரியாது, எதுக்கு எதிர்க்கிறோம்னு தெரியாது. மாறா அதே மாதிரிதான் எதுக்கு காங்கிரஸ் கூப்பிட்டுக்கிறாங்கன்னு தெரியாது, எதுக்கு எம்ஜிஆர் கட் அவுட்ல வச்சிருக்காங்கன்னு தெரியாது. எம்ஜிஆருடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டுல ஒரு இருண்ட ஆட்சி. தாவேகா எதுக்கு போராட்டம் நடத்துது? 24 பேர் லாக்அப் டெத்துக்கு 4 வருஷத்துல 24 பேர் இறந்திருக்காங்கன்னு போராட்டம் நடத்துது. இதே தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் ஆட்சியில 10 நாளைக்கு ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. இதே எம்ஜிஆர் ஆட்சியில ஒரு மாசத்துக்கு 50 பேர் குண்டாஸ்ல கைது செய்யப்படுறாங்க. இவர்கள்லாம் யாரு? சாதாரண கூலி வேலை செய்யறவங்க, சாலையோரத்துல வியாபாரிகள், விவசாயிகள், இப்படியான நபர்களை எம்ஜிஆர் ஆட்சியில கைது செய்யப்பட்டிருக்காங்க. லாக்அப்ல சித்திரவதைகள் நடந்திருக்கு எம்ஜிஆர் ஆட்சியில. பல இடங்கள்ல போராட்டம் நடத்தினா காவல்துறை தன்னிச்சைய துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கு. பட்டினப்பாக்கத்துல மீனவர்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கு. இப்படி பல இதை அடுக்க முடியும். வரலாறு தெரியாம எம்ஜிஆர் தூக்கி உள்ள சொருவி வச்சிருக்காங்க. இப்ப டிவிக்கு தொண்டர்கள் எல்லாருமே விஜய் அடுத்த எம்ஜிஆரா தான் அவங்க உருவப்படுத்தி எடுத்துட்டு வராங்க. எம்ஜிஆர் எவ்வளவு ஒரு பயந்தாங்கொலி அப்படின்னா, எமர்ஜென்சி பீரியட் வருது, இங்க இருக்காரு, மாநில கட்சிகள் எல்லாத்தையும் தடை பண்றாங்க, இந்திரா காந்தி எல்லாத்தையும் தடை பண்றாங்க, எங்க நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்களோன்னு பயந்து நான் எமர்ஜென்சிக்கு ஆதரவுன்னு அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு படி மேல போய் அதிமுகன்ற பேரை அஇஅதிமுகன்னு மாத்துறாரு. அன்னைக்குதான் மாத்துறாரு, தேசிய கட்சியை அறிவிக்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப இவர் தான் விஜய். உண்மைதானே? விஜயும் பயந்தாங்கொழி தான், டக்குன்னு கையை கட்டி மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு பேசக்கூடியவர் தான். அப்ப இவங்க வரலாறு தெரியாம காங்கிரஸ் ஏன் அணுகுறோம், இதை ஏன் அணுகுறோம்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா பேசுவோம், ஜாலியா இருப்போம், அவ்வளவுதான். ஓகே, லாஸ்டா ஒரு கொஸ்டின், இன்டர்வியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த அசார் மசோதாவை பத்தி டிவிக்கு தொண்டர்கள் இதை புரிஞ்சுக்கோங்கப்பா, புரிஞ்சுட்டு இன்னொரு 10 நாள் தான் இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? திமுக ஃபார்ம் கொடுக்கலங்கிறதெல்லாம் இங்க வாதம் இல்லை. அந்த ஃபார்ம் யார் வேணாலும் எடுக்கலாம். அதிமுக போய் பேசி முறையிடலாம். அந்த பிஎல்ஓ ஆபீசர்ஸை திமுக கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஃபார்ம் தரமாட்டாங்கன்றான். ஆன்லைன்ல ஃபார்ம் இருக்கு, நீ எக்ஸ்போஸ் பண்ணு. திமுகவுக்கு இதுல எந்த லாபமும் கிடையாது. ஓட்டை போட விடாம பண்றதுனால அவங்களுக்கு தான் லாஸ். நீ முதல்ல என்ன பண்ண, ஆன்லைன்ல ஃபார்ம் போய் ஒவ்வொரு வீடா, எல்லாரும் ஆன்லைன்ல தான் நீ கட்சியை நடத்துற, ஒரு வீட்டுக்கும் போய் என்னென்ன பிரச்சனையே, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ, உனக்கு ஃபார்ம் 6 உனக்கு ஃபார்ம் 11 என்ன வேணுமா, இந்த மாதிரி பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க பண்ணுங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் உங்களோட அதிகமா இருக்கீங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க. இருந்துட்டு போட்டோம். ஒரு தொகுதியை ஒரு நாள் கவர் பண்ணா, இன்னையில இருந்து கவர் பண்ண அந்த தொகுதி அந்தந்த யங்ஸ்டர்ஸ் போனாங்கன்னா எண்ணி 5 நாள்ல முடிச்சிடலாம் இந்த வேலையெல்லாம். 5-10 நாள்ல எல்லார் வீட்டுக்கும் போய் சூப்பரா முடிச்சிடலாம். எல்லா கட்சியும் எதிர்த்து இன்னைக்கு ஒன்னா நின்று இந்த எஸ்ஐஆர் வேலை பார்த்தா ஒரு பெரிய ஆபத்தை தடுக்க முடியும். ஆனா அதை இவங்க செய்ய மாட்டாங்க. மாறா நாளைக்கு எஸ்ஐஆர் போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டத்துல முழுக்க திமுகவை மட்டுமே திட்டிட்டு போவாங்க. இது 100% உண்மை, எழுதி தரேன். அவங்க திட்ட வேண்டியது பாஜக தானே? ஆமா, திட்ட மாட்டாங்க. மாறா திமுகவை திட்டிட்டு போறதுதான் இன்னைக்கு நாளைக்கு எஸ்ஐஆர்ல நடக்கும். சம்பந்தம் இல்லாத கோஷம்லாம் கூட வரும், இது நடக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்த்துட்டு சமூக வலைதள கண்டிப்பா கிளிப்பிங்ஸ் போடுவாங்க, உங்களை டேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு நேர்காணல சந்திப்போம். நேரம் கொடுத்து பேசுனதுக்கு நன்றி. நன்றி ப்ரோ.